விளையாட்டுகளையும் கதைகள் கேட்பதையும் மறந்து போன குழந்தைகளுக்காக கதை சொல்வதற்கு என ஒரு அமைப்பு சென்னையில் இயங்கி வருவது பெற்றோர்களை பரவசப்படுத்துகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். தமிழ்நாட்டில் கூட்டு குடும்ப முறை மேலோங்கி இருந்த காலங்களில் பேர குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லி நல்ல கருத்துக்களை தாத்தாக்களும் பாட்டிகளும் பதிவு செய்தனர். ஆனால் கால மாற்றத்தில் வேலை வாய்ப்பு, கல்வி போன்ற காரணங்களுக்காக நகரங்களுக்கு படையெடுத்த பின் கூட்டு குடும்பங்கள் சிதறி தனி குடும்பங்கள் அதிகரித்தன. இயந்திரமயமாகி போன வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு கதை சொல்ல வீட்டில் யாரும் தயாராக இல்லை. இந்த சூழலில் சென்னையில் குழந்தைகளுக்கு கதைகளையும் பாட்டுகளையும் சொல்வதற்கென ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ற பெயரில் செயல்படும் புதிய அமைப்பு தொடங்கியுள்ளார் இளைஞர் காவேரி மாணிக்கம். இன்னைக்கு சிட்டிங்களில் கதை சொல்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதை மறுபடியும் ஊக்கப்படுத்துற விதமா இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நிகழ்வு சென்னையில் நடக்குது. இதை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. தனி குடும்பங்கள் அதிகம் உள்ள சென்னையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அமைப்பின் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறுகிறார்கள் பெற்றோர்கள். புதுசா இவ்வளவு மறந்து ஓடி விளையாடினத தெரியாத முகம் தெரியாத குழந்தைங்களோட, குறிப்பிட்ட குழந்தைகளோடய விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை முகம் தெரியாத 10-20 குழந்தைங்களோட விளையாடும் போது ஒரு புது நிகழ்வா அவளோட லைஃப்ல இது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல இது. தனியா இருக்க தனி குடும்பத்துல இருக்காங்க, பாட்டி தாத்தா கதைகள்லாம் கேட்பாங்க. இது தனி குடும்பத்துல இருக்கவங்க கதையெல்லாம் கேட்க முடியாது. இந்த ப்ரோக்ராம்னால அந்த கதைகள்லாம் நிறைய கேட்டு நல்ல விஷயங்கள்லாம் குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. சனிக்கிழமை மாலை சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேய் கதை, குரங்கு கதை என பல கதைகளை கேட்டு மகிழ்ந்ததாக கூறுகின்றனர் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள். இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க, ஜாலியா இருக்கு. இப்போ ஒரு மணி நேரமா உள்ள உட்காந்துருந்தோம், இப்ப வெளியில உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றேன் நான் இங்க. எனக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா பிடிச்சிருந்தது. ஆனா கதை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, பேய் கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டு குடும்பங்கள் சிதைஞ்சி தனி குடும்பங்கள் அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கதை சொல்றதற்கு வீடுகளில் தாத்தாவோ பாட்டிகளோ அதிக அளவில் கிடையாது. அவங்க எல்லாம் முதியோர் இல்லங்கள்ல முடங்கி இருக்காங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் சென்னை போன்ற இயந்திரத்தனமான இந்த நகரத்தில் குழந்தைங்களுக்கு கதை சொல்றதுக்காக ஒரு தனி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிற காவேரி மாணிக்கத்தினுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. தந்தை டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷேகுடன் சங்கரன்.